அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள். முன்னதாகவே நாம் இப்போ சாவித்திரியில் பயின்று கொண்டிருப்பது புத்தகம் 6, த புக் ஆஃப் ஃபேட், விதியின் புத்தகம், காண்டம் 2, த வே ஆஃப் ஃபேட் அண்ட் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், விதியின் போக்கும் வேதனையின் புதிரும் என்ற அந்த காண்டத்தை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அஸ்வபதி மன்னரோட அரண்மனைக்கு நாரதர் விஜயம் செய்கிறார். அந்த சமயத்தில் சாவித்திரி சத்யவானை தேர்ந்தெடுத்து அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நாரதர் சத்யவான் மணமுடித்த ஓராண்டில் இறந்து படுவான் என்ற உண்மையை தெரிவிக்கின்றார். அதனால் ரொம்பவும் மனம் உடைந்து போன சாவித்திரியோட தாயார் நாரதரை பார்த்து பல கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்கின்றார். அவற்றிற்கெல்லாம் பதில் நாரதர் உரைக்க ஆரம்பிக்கின்றார். அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரத்தில் நாம் பார்த்ததை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கு போகலாம். வீழ்ந்துபட்ட இனம், அதாவது மனிதனுக்கு முடிவற்றது இறைவன் தீர்க்கப்பட வேண்டிய கடனுக்காக கடவுளின் புத்திரர் மானுட புத்திராக இங்கே அவதரிக்கிறார் என்று சொல்லி நாரதர் இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் சிலுவையில் அறையப்பட்ட விவரங்களை எல்லாம் ரொம்ப தெளிவாக எடுத்துரைக்கின்றார். அந்த துயர நிகழ்வினை விரிவாக எடுத்துரைக்கின்றார். பகவான் அந்த நிகழ்ச்சியை இங்கே ஏன் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் என்றால், இறைவனின் அவதாரங்கள் கூட உலகிற்கு உதவி புரிய வந்தால் அவர்களும் கூட தான் நெகிழ்த்த வந்த நுகத்தடியினை சுமத்தல் வேண்டும். 1. 2வது, தான் சுகப்படுத்த வந்த பெரு வலியினை தாங்கிக் கொள்ள வேண்டும். 3வதாக, தான் உணராத நோவினை அவன் எங்கனம் நிவர்த்திக்கக்கூடும் இப்படின்ற கேள்விகளை நம் முன் வைக்கின்றார். அதாவது அவதாரங்களும் கஷ்டப்பட வேண்டியது அவசியமே, இறப்பிற்கு ஆட்படல் வேண்டும் என்று அவர் நாரதர் மூலமாக பகவான் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த அவதார புருஷர்கள் அல்லல் படுவது எதற்காகன்னு சொன்னால், இங்கே புவியில் உயர்வினை கொண்டு வருவதற்காக, உய்வினை அளிப்பதற்காக. இதுதான் நம்ம போன வாரத்தில் பார்த்துருந்தது. இன்றைய வரிகள்லையும் வரி 372 வரை பார்க்கலாம்ட்டு இருக்கோம். நேரம் கிடைக்கிறதா பார்ப்போம். பகவான் காட்டுறது அவதாரங்களின் தன்மைகளையும் வேலைகளையும், அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் இங்கே பகவான் காட்டப் போகிறார். He covers the world's agony with his calm, but though to the outward eye no sign appears, and peace is given to our torn human hearts, the struggle is there and paid the unseen price. The fire, the strife, the wrestle are within. உலகின் கடும் துயரதன் மேற்கவிந்து தன் உள்ளார்ந்த அமைதியால் அதனை காக்கின்றான். ஆனால் புறக்கண்களுக்கு எந்த ஒரு அடையாளமும் தெரியாது. நோய்வுற்ற நம் இதயங்களுக்கு அமைதி நல்கப்படுகிறது. போராட்டம் ஆங்கே உள்ளதுமன்றி அறியா விலையும் கொடுக்க பெற்றது. அனல், முரண்பாடு, போராட்டம் எல்லாம் உள்ளேயுள்ளன. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற வரிகளில் நிறைய இது சாவித்திரியை பற்றி பகவான் முன்னே இருக்கிற காண்டங்களில் சொல்லியிருக்கின்றார். ஒன்று, அவை அத்தனையும் நம்முடைய ஸ்ரீ அன்னைக்கு அப்படியே பொருந்துவதாகவும் இருக்கின்றது. ரொம்ப கூர்ந்து கவனித்தோமானால் அன்னையாருடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாம், சிறு பருவத்திலிருந்து நடந்தது எல்லாமே இங்கே நமக்கு சித்திரமாக காட்டப்பட்டிருக்கின்றன. உலகின் கடும் துயரதன் மேற்கவிந்து தன் உள்ளார்ந்த அமைதியால் அதனை காக்கின்றான். நமக்கு தெரியும், மதர் சொல்லியிருக்காங்க, என்னுடைய 13வது வயதிலிருந்து கொஞ்ச நாள் வரை 11லேருந்து 13 வயது வரையிலான காலகட்டத்தில் நான் இரவில் படுக்க போனவுடனே என்னுடைய உடலானது எழுந்து பாரிஸ் நகரை
கவிழ்ந்து கொள்ளும். என்னுடைய கவுன் வந்து அப்படியே ஒரு பொன்னிற குடையாக கவிழும். அதை மக்கள் வந்து தொட்டு ஆறுதல் பெற்று செல்வார்கள்னு. அதே தான் இந்த இடத்துல இது. உலகின் கடும் துயரின் மேல் கவிழ்ந்து தன் உள்ளார்ந்த அமைதியால் அதனை காக்கின்றான். நமக்கு அப்படியே உதாரணம் வந்து மதருடைய வாழ்க்கையில் நடந்தது. அந்த சிறு வயதில் நடந்தது. அப்போவே மதர் அந்த உலகின் துயரத்தை வந்து தீர்க்க வேண்டும் என்று அவர்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் புறக்கண்களுக்கு எந்த ஒரு அடையாளமும் தெரியாது. பார்க்குறவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பெரிய மாற்றம் வந்தது அப்படின்றது தெரியாது. இது எல்லாமே சட்டில் லெவலில், அதாவது சூக்ஷ்ம உலகத்தில் நடைபெறுகின்றது. சூக்ஷ்ம உலகத்தில் நடைபெறுவது இங்கே மனிதர்களாலும் ஏற்கப்பட்டு விடுகிறது. அதனாலேயே உள்ளார்ந்த மாற்றங்கள் தான் ஏற்படுகின்றது. புறக்கண்களுக்கு அதிகமாக தெரியாது. நொய்வுற்ற நம் இதயங்களுக்கு அமைதி நல்கப்படுகிறது. வெளியில் தெரியாதபடிக்கு நமக்குள்ளே ஒரு அமைதி அங்கே கிடைக்கும். இது எதனால் என்றால் அவதாரங்கள் மனிதன் படும் துயரத்தை உணர்ந்து அவர்களுக்கு அமைதியை முதலில் நல்குகிறார்கள். படிப்படியாகத்தான் ஒன்றை செய்ய முடியும். இங்கே துயருற்றிருப்பவர்களுக்கு முதல்ல உணர்த்தணும், உன்னால் அமைதியாக இருக்க முடியுன்றதை உணர்த்தணும். அதன் பிறகு அமைதி பெறுவதற்கான வழிகளை காட்ட வேண்டும். அந்த வழிகளை காட்டுவதற்கு அவர்கள் அந்த அமைதியை இங்கே இறக்கி கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்த வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்கையாக மாற்றி காட்டுவது. அப்படி ஒவ்வொன்றாக செய்தால்தான் அதை இங்கே நிலைநிறுத்த முடியும். லைஃப் கிவன் கிளாஸில் பார்த்தோம், நம்ம அப்படியே மேஜிக் மாதிரி பண்ணினா அது வந்து நிறைய நாள் நிலச்சி நிற்காது. அது வந்த மேனிக்கு அப்படியே போயிடும் அது. ஸோ இங்கே வந்து நிலச்சி நிற்கணும்னு சொன்னால் அதற்கான வேலைகள் ரொம்பவும் அழுத்தமாக, தீர்மானமாக கொண்டு வரப்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும். போராட்டம் ஆங்கே உள்ளதுமன்றி அறியா விலையும் கொடுக்க பெற்றது. ஆங்கே என்றது என்ன? அவர்கள் உள்ளத்தில், அவர்கள் வாழ்க்கையில், எல்லாவற்றிலுமாக, அவர்கள் புறத்திலும் அகத்திலுமாக போராடுகின்றார்கள். அந்த போராட்டம் இருந்தால்தான் அவர்களால் இந்த உலகத்தில் உள்ள தீமைகளை, மனிதன் செய்கின்ற, பழக்கப்பட்டு போய் செய்கின்ற அந்த கொடுமைகளை எல்லாம் அவர்கள் மாற்ற முடியும். சாதாரணமாக செய்துவிட முடியாது. அதற்கான ஒரு விலையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். நம்ம பார்த்தோம் போன வாரத்தில், மக்களின் ஏச்சு, சாபம், இதெல்லாம் தான் அவனுக்கு கிடைத்த நன்றி அப்படின்னு. இறைவனாருக்கு கிடைத்த நன்றி மக்களுடைய ஏச்சு, சாபம், இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி அதெல்லாம் அவதாரங்களுக்கு தேவைன்றதே இல்லை. ஏதோ ஒரு வழியில் கூட செஞ்சுட்டு போகலாம். தான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு போக முடியும் அவர்களால். ஆனால் போன வாரம் பார்த்தோமா இல்லையா, தான் சுமக்க வந்த நுகத்தடியினுள் அவர்கள் புகாமல் எப்படி செய்ய முடியும், அந்த துன்பங்களை அனுபவிக்காமல் எப்படி அதை நிவர்த்திக்க முடியும்னு முதல்ல கேள்வி கேட்டுட்டு அதற்கான உரிய விலையை, தங்கள் உயிரை கொடுக்கின்றார்கள். பிறகு எல்லாவற்றையுமே, அதற்கும் மேலே எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டு இறுதியாக பூர்ணாகுதின்னு வருது. நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த லைன்ஸ் அனுப்பிச்ச உடனே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னால் வருது. பூரண ஆகுதியாக தம்மையே அவர்கள் ஈர்ந்து விடுகிறார்கள்னு வருது. அதனால் அதற்கான விலையையும் கொடுத்து தான் பெற முடிகின்றது. அதனால் என்ன இருக்கின்றது உள்ளே? அனல், முரண்பாடு, போராட்டம், த ஃபயர், த ஸ்ட்ரைஃப், த ரெசல், எல்லாமே அவர்களுக்குள்ளே விடாமல் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அப்படி இருக்கிறதுனால்தான் அவர்கள் இந்த மனிதனுடைய துன்பத்தை முற்றிலுமாக உணர்ந்து கொள்கிறார்கள். அப்போ உணராமல் இங்கே வராங்களான்னு இல்லை. அந்த ஒவ்வொன்றிலும் அவர் சிலுவையை தாங்குவதற்கு அவர் குற்றமே செய்யவில்லை. ஆனாலும் சிலுவையில் அறையப்படுவதற்கு அவர் சம்மதிக்கின்றார். முதல்ல சம்மதிக்காமல் அவர் செய்திருக்க முடியும், ஆனால் அதை செய்யவில்லை, ஏற்றுக்கொள்கிறார். அதே போல தான் அவதாரங்கள் தாங்கள் பட வேண்டிய துயரங்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். பார், இந்த துயரங்களை எல்லாம் நானுமே பட்டிருக்கிறேன், ஆகவே உன்னுடைய துயரம் எல்லாம் சாதாரணமானது தான், இதை மீறி உன்னால் வர முடியும் என்று அவர்கள் காட்டுவதற்காகவே இந்த அனல், முரண்பாடு, போராட்டம் எல்லாவற்றையும் தங்களுக்கு உள்ளே தாங்கி கொண்டிருக்கின்றனர்.
He carries the suffering world in his own breast. Its sins weigh on his thoughts, its grief is his. Earth's ancient load lies heavy on his soul. Night and its powers beleaguer his tardy steps. The tightened adversary's clutch he bears. His march is a battle and a pilgrimage. துயருறும் இம்மன்பதை அதனை தன் நெஞ்சினுள்ளே சுமக்கின்றான். அதன் தீவினை பயன்கள் அவன் சிந்தனையில். அதன் துயர் அவனுடையதே. தொன்மைமிகு புவியின் பாரம் அவன் உயிர்நிலையில் கிடப்பாய் உள்ளது. இருளும் அறியாமையும் அதன் சக்திகளும் அவன் தன் மெல்ல நகரும் அடிகளை முற்றுகையிடுகின்றன. அசுர பகையின் உறுதி பிடியினை அவன் பொறுத்து கொள்கிறான். அவனது வீறுகொள் நடை ஒரு போர், ஒரு புனித பயணம். முதல் வரிகளில் நம்ம பார்த்தது அவனுக்குள்ளே அந்த போராட்டங்கள் இருக்கின்றன. இந்த வரிகளில் நம்ம பார்க்கறது இந்த உலகத்தையே தமக்குள்ளே அவர்கள் சுமக்கின்றார்கள். துயருறும், ஏன்னா துன்ப மாற்றம் தான் நமக்கு தெரிகின்றது. இப்போ இந்த லைஃப் டிவைனில் இந்த 2 சாப்டரும் ரொம்ப அருமையாக இருந்தது. அது ஆர்வமுற்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெரட்டி அங்கங்கே பார்க்கும் பொழுது நம்ம சரியான கேண்டோவை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் படிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு வந்தது. அது ரொம்ப அருமையாக இருந்தது. அதையும் இப்போ பண்ணிகிட்ருக்கிறதையும் பார்த்தோம். டிலைட், ப்ராப்ளம் அண்ட் டிலைட் ரெண்டையுமே பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருந்தது. மதருடைய வழிகாட்டுதல் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குன்றது புரிந்து கொள்ள முடிந்தது இந்த இடத்துல. அவனுடைய நெஞ்சுக்குள்ளே, அதாவது சதாசர்வ காலமும் இந்த உலகத்தை பற்றிய நினைவு தான் அவர்களுக்குள்ளே இருக்கின்றது. வேறு எதை பற்றியும் அவர்கள் சிந்திப்பதில்லை. அதன் தீவினை பயன்கள் அவன் சிந்தனையில், அதன் துயர் அவனுடையதே. தீவினை பயன், ஏன் மனிதன் இப்படி செய்கின்றான் அப்படின்றத பற்றி அவர்கள் சிந்திக்கிறார்கள். இந்த அவன் செய்கின்ற தீவினைகளால், சாவித்திரியோட அம்மா அடிக்கினாங்களா இல்லை, எவ்வளவோ செய்தான்னு சொல்லிட்டு தனக்கான அழிவை அவனே தேடிக்கொண்டுகிறான். அப்புறம் அந்த உழு சால்களில் அதை அழிவுக்கான விதையை தானே விதைக்கிறான், அறுவடை செய்கிறான், எவ்வளவோ பார்த்தோம். அதே மாதிரி அந்த தீவினை பயன்கள்லாம் விடாமல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றனவே. ஏன் மனிதன் செய்வதை இங்கே நம்ம அதவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த தீவினைகள் ஏன் இங்கே வருகின்றன, அதாவது அந்த ஹோஸ்டைல் ஃபோர்ஸஸோட அவதாரங்கள் சண்டை போட வேண்டி இருக்கின்றது. ஏன்னா அவற்றிற்கும் இறைவனுக்கு சரியான பலமானது அளிக்கப்பட்டு இருக்கின்றது. இவ்வளவு துயரங்களை மனிதன் தாண்டி வர வேண்டும். அவன் படுற கஷ்டங்கள், வலி எல்லாவற்றையும் அவன் தாண்டி வந்தால்தான் அவனால் இந்த ஆன்மீகத்தில் நிலைத்திருக்க முடியும். இந்த யோக பாதையில் அவன் நிலைத்து மேலே செல்ல முடியும். ஒன்றை வென்று அடுத்ததற்கு போய் அங்கே வருகின்ற ஒன்றை மறுபடி வென்று திருப்பி போக வேண்டும். இது ஒரு சாதகர் சொன்னார், கடலில் போகும் பொழுது அங்கே ஐஸ்பர்க்ஸ், அதாவது அதனுடைய அவன் எல்லாமே நீட்டி கொண்டு இருக்கும். அவன் சின்ன ஒரு படகுல தான் போகிறான் அப்படின்னு சொன்னான், ஒரு சின்ன கப்பலில் போகிறான்னு சொன்னான்னா, முதல் ஐஸ்பர்க் அதை தாண்டி போயிட்டான்னு சொன்னான்னா அவன் சந்தோஷப்பட முடியாது. அதற்கு அடுத்தாற் போல் இன்னும் பெரிய, அதையும் தாண்டி வந்தால் அதையும் விட பெரிய ஒன்று, இப்படியாக அவன் ஒவ்வொன்றாக தாண்டி கொண்டே போக வேண்டும் என்று அவர் சொன்னார். அதுபோலத்தான் இங்கே அந்த தீவினை பயன்கள் மனிதனால் எளிதாக வெற்றி கொள்ள முடியப்பட வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். எப்படியெல்லாம் செய்தால் மனிதன் வெற்றி பெறுவான் என்பதை அவர்கள் சிந்திக்கிறார்கள். எந்த வழியில் தீவினைகளை எதிர்கொள்ள முடியும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். அதன் துயர், உலகத்தினுடைய துயர் அவனுடையதே. தொன்மைமிகு புவியின் பாரம் அவன் உயிர் நிலையில் கிடப்பாய் உள்ளது. எப்பவுமே இருந்துட்டுருக்காது. எர்த்'s ancient load lies heavy on his soul. அவருடைய ஆன்மாவில் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது. உலகம் படைக்கப்பட்டது, உயிரினங்கள் தோன்றின, மனிதன் தோன்றினான். மனிதனுக்கு அளிக்கப்பட்ட பணியானது அவன் தன்னுடைய
ஆதி நிலையை உணர்ந்து மறுபடியும் அதை அடைய வேண்டும். அப்படி அடையும் பொழுது தன் கூட இருப்பவர்களையும் அவன் அழைத்து செல்ல வேண்டும். தான் மாத்திரம் சென்று இறைவனோடு ஐக்கியமடைவதோ அல்லது மோட்சத்தை அடைவதோ குறிக்கோள் அல்ல. எல்லோரையும் சேர்த்து கொண்டு போக வேண்டும். இது எல்லாமே அவனுக்கு தொன்மைமிகு புவியின் பாரம். அதாவது ஆரம்ப காலத்திலேயே அது அழிக்கப்பட்டிருந்தது இந்த பணி. ஆனால் அவனால் செய்ய முடியாதபடிக்கு ஒவ்வொன்றாக அவன் மேல் வந்து கவிந்து கொண்டே இருந்தன. அவன் மேலே செல்ல முடியாமல் இருந்தான். அதை இந்த அவதாரங்கள் முக்கியமான உயிர்நிலை என்பது என்ன, முக்கியமான ஒன்று, தான் எடுத்து கையாள வேண்டிய, எடுத்து எறிய வேண்டிய ஒன்று அப்படின்றதாக அவர்கள் தங்கள் உள்ளங்களிலே ஆன்மாவிலே பதிய வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இருளும் அறியாமையும் அதன் சக்திகளும் அவன் தன் மெல்ல நகரும் அடிகளை முற்றுகையிடுகின்றன. அறியாமை இதான் பார்த்தோம். இந்த தீவினை பயன்கள்னு முன்னாடி பார்த்தோம். இப்போ அதே தான், அறியாமையும் அதன் சக்திகளும். எதனால் இங்கே இதெல்லாம் வந்திருக்கு, காரணத்தை இங்கே பகவான் சொல்கின்றார். ஏன் அவன் இதையெல்லாம் தன்னுடைய உயிர்நிலையில் கிடப்பாய் வைத்திருக்கணும் ஏன்னு கேட்டால், இருளும் அதன் சக்திகளும் அவன் மெல்ல நகர்கின்றான். மெல்ல நகர்கின்றான்னு என்ன, முயன்று ஒவ்வொன்றாக கொண்டு வருகிறார்கள் தான் அர்த்தம். அந்த இடத்துல அவதாரங்கள் வேகமாக போக முடியாதா, ஒரே நிமிஷத்தில் அப்படியே மேஜிக் பண்ணி கொண்டு வந்துட முடியாதா? இல்லை, நமக்கு தெரியும் காரணம். ஏனென்றால் இங்கே அவை நிலையாக இருக்க வேண்டும். மனிதனுடைய பௌதீகம் வரை மாற்றப்பட வேண்டும். அவனுடைய இருப்பு, அவனுடைய இந்த பௌதிக உடல் வரை இந்த மாற்றங்கள் வந்தால்தான் அவர்களால் தாங்க முடியும். அதனால் மெல்ல நகர்ந்து அவன் ஒவ்வொன்றாக, நாம் பார்த்தோம், லட்சக்கணக்கான ஆண்டுகள், பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகம் இந்த நிலையிலிருந்து இப்பொழுது இருக்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றது என்று. அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவதாரங்கள் தோன்றிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மனித குலத்தை ஒரு அடி முன்னால் நகர்த்தி கொண்டு போகின்றார்கள். இன்னும் முற்றுமாக அது முடியவில்லை. அதனால்தான் இங்கே மெல்ல நகரும் அடிகளை என்ன, எல்லா யுகங்களிலும் இந்த இருளும் அதனுடைய சக்திகளும் அவர்களை முற்றுகையிட்டு சிறிதளவே பணியை செய்ய விடுகின்றன. அப்போ எவ்வளவு அசுர சக்திகளுக்கு எவ்வளவு பலம் இருக்கணுன்றதை யோசிச்சு பாருங்கள். அவ்வளவு சக்தி பொருந்தியவையாக அவை இருக்கின்றன. அவற்றை எல்லாவற்றையும் இவர்கள் மெதுவாக நகர்த்தி கொண்டு போகிறார்கள். அவர்கள் கால்களை முற்றுகையிட்டு கொண்டு நடக்க விடாதபடிக்கு, முன்னேற விடாதபடிக்கு செய்கின்றன. ஏனென்றால் காரணம் நமக்கு தெரியும், அவர்கள் மனித உடலில் வந்திருப்பது. மனித உடலுக்கு பௌதீகமாக வந்துவிட்டால் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வாழ்வு. அந்த குறிப்பிட்ட வாழ்நாட்களுக்குள் அவர்கள் செய்ய வேண்டும். இயேசுபிரானுடைய வாழ்க்கைன்னு சொன்னால் 39 வயதோ அது 40 வயதுக்குள்ளேயே தான் அவருக்கு மரணம் சம்பவித்து விட்டது. அப்போ அந்த குறுகிய காலகட்டத்தில் அவரால் எவ்வளோ செஞ்சுருக்க முடியும்? அன்பு ஒன்றைத்தான் அவரால் அங்கே கொண்டு வர முடிந்தது. இந்த உலகத்துக்குள்ள அன்பினுடைய மகத்துவத்தை அவர் கொண்டு வந்தார். இந்த மாதிரி ஒரு முன்னேற்றமாக மனிதகுலம் பெற்றுக்கொண்டு வருகின்றது அவதாரங்களினால். அசுரப்பகையின் உறுதிப்பிடியினை அவன் பொறுத்து கொள்கின்றான். அவனது வீறுகொள் நடை ஒரு போர் ஒரு புனித பயணம். அவன் இந்த இடத்துல மெல்ல நகரும்னு சொல்லிட்டு பகவான் அடுத்தாப்புலேயே சொல்கிறார் பாருங்க, மார்ச் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மார்ச் பண்ணுறது தான் நமக்கு தெரியும், அணிவகுத்து செல்லுதல். அப்படியே சும்மா சாதாரணமாக இல்லாதபடிக்கு ஒரு உறுதிப்பாட்டோட இதை நான் அடைய வேணும்னு சொல்லி போகிறது தான் மார்ச். ஸோ அந்த நடையானது எப்படி இருக்கின்றது, ஒரு போர் போல இருக்கின்றது, ஒரு போரை எதிர்கொள்வது போல இருக்கின்றது. அதே போல் அதே சமயத்தில் அது என்னவென்றால் ஒரு புனித பயணமும் கூட. ஏன்னா உலகத்தையே அவர்கள் தம்மோடு கூட்டி செல்கிறார்கள். அதனால் தான் இது ஒரு புனித பயணமாகவும் அமைகின்றது. எ பில்கிரிமேஜ், புனிதமான பயணம். சாதாரணமாக போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் வெறும் பயணம், வாழ்க்கை பயணம்னு தானே சொல்கிறோம். அவர்களுடைய அவர்கள் செல்வது எல்லாமுமே ஒரு புனிதமான பயணம். ஒரு புனித பணியை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அந்த புனித பணியானது நிறைவேறும் வரை அவர்கள் உழைக்கிறார்கள். அவர்களால் இயன்ற அளவிற்கு இந்த உலகிற்கு
அதனை கொண்டு வந்துவிட்டு பிறகு அவர்களும் காலத்திற்குள் உட்படுகிறார்கள். Life's evil smites. He is striken with the world's pain. A million wounds gape in his secret heart. He journeys sleepless through an unending night. Antagonist forces crowd across his path. A siege, a combat is his inner life. வாழ்வின் தீமை அவனை வீழ்த்துகின்றது. உலகின் வலியால் அவன் தாக்கப்படுகின்றான். அவனது இரகசிய இதயத்தை லட்சக்கணக்காய் அகன்று பிளந்த காயங்கள் காணும். முடிவுறா இரவொன்றிலே கண் விழித்தவாறு அவன் பயணிக்கிறான். எதிர்க்கும் சக்திகள் அவன் பாதையின் குறுக்கே கவிழ்ந்ததனால் முற்றுகையிடப்பட்டதாக ஒரு போராட்டமாக அமையும் அவனின் உள்வாழ்வு. மறுபடி அதே கருத்து தான் இன்னும் வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது. மேலே பார்த்த கருத்துக்கள் தான் இங்கேயும் நாம் பார்க்கிறோம். வாழ்வின் தீமை அவனை வீழ்த்துகின்றது. உலகத்தில் இருக்கின்ற ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ்லாம் அவதாரங்களையும் வீழ்த்துகின்றது. அவனும் உலகின் வலியால் தாக்கப்படுகின்றான். அவர்களுடைய வலியெல்லாம் உடல் அளவில் படுறதில்லை, அந்த ஆன்மாவில் படுறது. அது இவ்வளவு செய்தும் இந்த அசுர சக்திகள் இருந்து கொண்டே இருக்கின்றனவே அப்படின்ற அந்த வலியை தான். அது அந்த வலியால் அவர்கள் தாக்கப்படுகின்றார்கள். பகவான் சிறைவாசம் அனுபவிக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் இன்பமாக மாற்றிக்கொண்டே வந்தார்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி வலி, ஃபிசிக்கல் வலியில் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன செய்யுது, உலகின் வலி, உலகம் ஆதி காலத்தில் இருந்து உழன்று பாடுபட்டு கொண்டே வருகின்றது முன்னேற்றத்தை அடையன்னு சொல்லி. அதனால்தான் வந்து மேட்டராக இருந்தது வாழ்வாக மலர்ந்தது. அந்த வாழ்விலிருந்து உச்சகட்டமாக மனிதன் வந்திருக்கான். இதிலேருந்து இன்னும் முயற்சி பெற வேண்டும், அதிமனிதனாக வருவதற்கு அதிமனம் இங்கே வர வேண்டும் என்றதெல்லாம். அது அந்த இப்படி செல்ல வேண்டிய உலகை மற்ற சக்திகள் வந்து தாக்கும் பொழுது அவர்கள் அதனால் துன்பப்படுகின்றார்கள். அவனது இரகசிய இதயத்தை லட்சக்கணக்காய் அகன்று பிளந்த காயங்கள் காணும். ஏன் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு விதமான தாக்குதல்கள், அந்த தாக்குதல்கள் எல்லாவற்றையுமே அவன் சுமந்து கொண்டு தான் இருக்கின்றான். ஆகதான் இந்த இடத்துல வந்து லட்சக்கணக்காய் அகன்று பிளந்த காயங்கள். அது சீக்கிரத்தில் ஆறக்கூடியதில்லை. ஏன்னா ஒரு தடவை செய்து முடிக்கிறார்கள். ஆனால் மறுபடி மனிதன் அதே பழக்கத்துக்குள் அதே வழக்கத்துக்குள் அவன் சென்று விடுகின்றான். அது முற்றிலுமாக எடுக்க முடியவில்லை. ஆகவே ஒரு சமயத்திலும் அவர்களுடைய முயற்சியானது பயனற்று போவது போல் தோன்றுகின்றது. அதற்கான காயமானது அங்கே இருக்கின்றது. ஏன் அவதாரங்கள் அப்படி நினைக்க வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க வந்து செய்கிறாங்க, மனிதனுக்கு கிடைக்கிறதோ கிடைக்கலையோ அதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டியதில்லையே, அவங்க பணியை செஞ்சு முடிச்சுட்டு போகலாம் தானே அப்படின்னு நம்ம கேட்கணும்னு சொன்னால் அதற்காக அவர்கள் வரவில்லை. ஒரு ஸ்டெப்பாவதும், ஒரு சின்ன அடியாவதும் மனித இனத்தை முன்னேற்றி கொண்டு போக வேண்டும்ன்றது தான் அவர்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கின்றது. ஆகவே இவன் மறுபடி அதே தவறை செய்யும் பொழுது முதல் உலக போர் வந்தது. அதில் பட்டு தெரிந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஏன் இரண்டாவது உலகப் போர் வந்தது? அப்போ முதல் உலக போருடைய காயமே அங்கே ஆறவில்லை. அவ்வளவு துயரம். அது மாறுவதற்குள்ளேயே அடுத்த உலகப்போர். இது நமக்கு கண்ணுக்கு தெரிந்த உதாரணம். அப்போது அந்த துயரங்கள் எல்லாமுமே அவனுக்குள்ளே பதிந்து அகன்று ஒரு மூட முடியாத காயங்களாக இருக்கின்றது. அவற்றை அவன் சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். முடிவுறா இரவொன்றிலே கண் விழித்தவாறு அவன் பயணிக்கின்றான். முடிவுறா இரவு. நம்முடைய இரவெல்லாம் வந்துட்டு போயிடுறது அது. ஆனால் இந்த முடிவுறா இரவுன்றது என்ன? அறியாமை, இருள். இங்கே நம்மை மூடியிருக்கின்ற இருள். அதில் அவன் அவதாரங்கள் கண் விழித்தவாறு ரொம்ப விஜிலன்ஸோட அவர்கள் பயணிக்கிறார்கள். ஏன்னு கேட்டால் கொண்டு வந்த முன்னேற்றமானது இங்கே இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில். அதனால்தான் வந்து கண் விழித்தவாறு
ஒன்று போயிடுதுன்னு சொன்னால் அதோடு அப்படியே போயிடுறதில்ல, அந்த அடுத்தது வர்ற வரைக்கும் அந்த ஒன்றை தக்க வைப்பதில் அவர்கள் கண் விழிப்போடு இருக்கிறார்கள். எதிர்க்கும் சக்திகள் அவன் பாதையின் குறுக்கே கவிந்ததனால் அவன் கண் விழித்தவாறு பயணிக்க வேண்டியிருக்கின்றது. அப்படியும் போகலாம். அதே மாதிரி அவனுடைய பாதை எப்படி இருக்கின்றது? முற்றுகையிடப்பட்டதாக ஒரு போராட்டமாக அமைந்திருக்கின்றது. அவனுடைய உள்வாழ்வு, அவனுடைய வெளிப்புறத்திலும் அது போன்று இருக்கின்றது. இந்த இடத்துல நீங்கள் வெளிப்புறம்னு சொன்னால் உடனே புற வாழ்வு, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள அது கூடாது. அது ஏன்னு கேட்டால் அவர்களுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்க்கையும் எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. நம்ம சாதாரண வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் தூங்குறது, எழுந்திருக்கிறது, சாப்பிட்றது, வேலைகளை பார்க்கறது அப்படின்னு போகிறது. ஏதோ கொஞ்சம் நேரம் யோகம் செய்கிறது, படிக்கிறது, இப்படி தான் போயின்றது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையானது முற்றிலுமாக வேறுபட்டது. இதுக்கு முன்னாடி இருக்கிற வரிகளை நம்ம பார்க்குறோம். அவர்கள் எப்படி இந்த உலகத்தின் துயரத்தை சுமந்து கொண்டு அதற்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் இந்த இடத்துல இங்கே எப்படி பார்க்கணும்னு சொன்னால், அவனின் உள்வாழ்வை தவிர வெளிவாழ்வும் அது மாதிரி இருக்கின்றது. உள்வாழ்க்கையிலும் முதல்லையே பார்த்துட்டோம், அவனுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கின்றது. ஆனால் முரண்பாடு, போராட்டம். மறுபடியும் இந்த இடத்துல பகவான் அதை வலியுறுத்தி சொல்கின்றார். முற்றுகையிடப்பட்டதாக போராட்டமாக அமையும் அவனின் உள்வாழ்வு. உள்வாழ்கின்ற வாழ்க்கையும் அவர்கள் அந்தரங்கத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையும் மிகவும் போராட்டமாகவே அமைகின்றது என்று பகவான் இங்கே நமக்கு அவதாரங்களை பற்றிய வாழ்க்கையை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். Even worse may be the cause, direr the pain. His loved identity and all harboring love shall bring the cosmic anguish into his depth. The sorrow of all living things shall come and knock at his doors and live within his house. A dreadful cord of sympathy can tie all suffering into his single grief and make all agony in all the worlds his own. அதற்கான விலை இதனினும் மோசமாக இருக்கலாம். வலி பேரச்சமூட்டக்கூடும். அவனின் தனி பெரும் தன்மை, அனைத்திற்கும் புகழளிக்கும் பேரன்பு, அண்டவெளியின் கடும் துயரதனை உள் ஆழங்களுக்கு கொணரும். அனைத்து உயிரினங்களின் துன்பங்களும் வந்து அவன் கதவங்களை தட்டுவதோடு இதயத்தினுள்ளும் வாசம் செய்யும். அனைத்தின்பாலும் அவன் கொடும் அந்த இரக்கம் அச்சம் தரும் நாணென பிணைக்கக்கூடும். எல்லா துயரங்களையும் அவனின் ஒரே துன்பமாகவும் அனைத்து உலகின் வாதனையும் அவனுக்கே சொந்தமானதாகவும். ரொம்ப அழகான வரிகள். அப்படியே மதருடைய வாழ்க்கையில் வர்றதை இங்கே நமக்கு சித்தரித்திருக்கின்றது. அதே போல் சாவித்திரியில் முதல்லையே புக் 1 கேண்டோ 1 பகவான் இதே கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதையும் நாம் பார்க்கலாம். அதற்கான விலை இதனினும் மோசமாக இருக்கலாம். இப்போது அவர்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலைக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய விலை இந்த வலி, இந்த போராட்டம், அனல், இதை எல்லாவற்றையும் விட இன்னும் கூடுதலாக இருக்கலாம். பார்த்தோம் இல்லையா, இயேசு பிரான் சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய உயிரையே கொடுக்கின்றார் இல்லையா. அதனால் வருகின்ற வலியும் பேரச்சமூட்டக்கூடும். இந்த பேரச்சம் அவர்களுக்கா? இல்லை, மனிதனுக்கு. நம்ம பார்க்கின்றோமே, நமக்கு தான் அது ரொம்ப பேரச்சத்தை தருவதாக இருக்கின்றது. யோசிச்சு பாருங்கள், ஒரு உயிருள்ள மனிதனை சிலுவையில் வச்சு கையிலையும் கால்லையும் ஆணி அடிக்கிறதுன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு துயரம், எப்படிப்பட்ட ஒரு வலி, நினச்சாலே நமக்கு பயமாக இருக்குது. கையில் ஒரு சின்ன ஊசி குத்திட்டா கூட அப்படின்றோம் நம்ம. அப்போது நிற்க வச்சு தலையில் முள்முடி சூட்டி சிலுவையை சுமக்க வச்சு அதுக்கப்புறமும் அவரை விடாதபடிக்கு தண்ணின்னு கேட்கும் பொழுது காடிய, அதாவது அந்த காவலாளி ஒருவன் தன்னுடைய சிறுநீரை சட்டியில் கொடுத்து இதை குடி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட முகத்தில் போயிடான். அப்போ எவ்வளோ ஒரு துன்பம். அந்த வலியானது நமக்கெல்லாம் பேர் அச்சமூட்டக்கூடியதாக இருக்கின்றது. நமக்கு தானே ஒழிய அவர்களுக்கு அல்ல. பார்க்கின்ற
மனித இனத்திற்கு அது பேரச்சத்தை தருகின்றதாக இருக்கின்றது. அவனின் தனிப்பெரும் தன்மை, அனைத்திற்கும் புகழளிக்கும் அன்பு, அண்டவெளியின் கடும் துயரதனை உள் ஆழங்களுக்கு கொணரும். இப்போ அவர்கள் தனிப்பெரும் தன்மையோடு தான் வருகிறார்கள். எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடிய நிலையிலும், உலகத்திற்காக உழைக்கக்கூடிய நிலையிலும், எதையுமே பொருட்படுத்தாத ஒரு நிலையிலும் தான் அவர்கள் வருகின்றார்கள். அது தனிப்பெரும் தன்மை. அது அனைத்திற்கும் புகழளிக்கும் பேரன்பு. இந்த பேரன்பை பற்றி சாவித்திரி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சாவித்திரியில் வருது. அது அண்டவெளியின் கடும் துயரன் அதனை உள்ளாழங்களுக்கு கொண்டு வரும். இந்த அன்பு இருக்கிறதுனால தான் அடுத்தவர்கள் படுகின்ற துயரத்தை நம்மாலும் உணர முடிகின்றது. இது நம்ம சாதாரண வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது வந்தோன்னு சொன்னால் நம்ம ரொம்ப பாதிக்கும். ஏனென்றால் நாம் அன்பு வைத்திருக்கின்றோம். அதுவும் பேரன்பாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த துயரமானது மாறவே மாறாது, உள்ளே இருந்து கொண்டே இருக்கின்றது. இங்கே இறைவனார் ஒரு மனிதனாக பிறந்த பொழுது அவர் மனித குலத்திற்கான அன்பை தன்னுள்ளே கொண்டு வருகின்றார். அதனை சுமக்கக்கூடிய அன்பை, அந்த முழு மனித குலத்தையுமே தனக்குள்ளே வைத்து அன்பு செலுத்துகின்ற ஒரு பான்மை. ரங்கராஜன் சார் அனுப்பிச்சிருந்தார். அந்த வரிகளில் பார்த்தா நமக்கு தெரிந்தது அது எப்படி ஒரு பேரண்டத்திற்கும் அவள் தாயாக இருக்கின்றாள் அப்படின்றத அவர் அனுப்பிச்சிருந்தார். அதே மாதிரி இஷ்யூலையும் வரும் பேரன்பு. அவருடைய இதயமே பேரன்பால் ஆனது. அது இந்த இரண்டும் தான் அவருடைய தனிப்பெரும் தன்மை. அவதாரங்கள் என்றாலே ஒரு தனித்தன்மையுடன் தான் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய இதயத்தில் அன்பு ஒன்றுதான் இருக்கின்றது. எது மனித குலத்துக்கான அன்பு. அது இங்கே மாத்திரம் இல்லை, இந்த காஸ்மாஸில் இருக்கிற காஸ்மிக் ஆங்குவிஷ், அந்த காஸ்மாஸில் பிரபஞ்சத்தில் இருக்கிற துயரத்தை கூட அவனுடைய உள்ள ஆழங்களுக்கு கொண்டு போகின்றது. உள்ளே மிக ஆழமாக அவை எடுத்து செல்லப்படுகின்றன. ஏனென்றால் அவதாரங்கள் தனிப்பெரும் தன்மையுடன் வருகிறார்கள். எல்லாவற்றையும் அரவணைத்து செல்லும் பேரன்பு அவர்களிடத்தில் இருக்கின்றது. சாவித்திரி அதை தானே கேட்குறா கடைசியில். அந்த ஒளியின் கடவுள்னா அவரை 8 தன்மைகளை கேட்குறதுல இது ஒன்று, பேரன்பு ஒன்று. அனைத்து உயிரினங்களின் துன்பங்களும் வரும். இப்போ அந்த மாதிரி பேரன்பு செலுத்துவதனால எல்லா உயிர்களோட, மனிதனுடையது மாத்திரமல்ல, எல்லாவற்றின் சின்ன புழு பூச்சியில் இருந்து, சின்ன புழு பூச்சிக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டான்னு சொன்னால் அவையும் தன்னுடைய அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. நம்ம பார்த்தோம் ஒரு மேட்ரு கூட எப்படி உள்ள ஒரு சக்தியை கொண்டு, கான்ஷியஸ் ஃபோர்ஸை வைத்து கொண்டு அடுத்த நிலைக்கு வருகின்றது, முயற்சி செய்கின்றதுன்றதை நம்ம லைஃப் டிவைனில் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே எல்லாமே அடுத்த நிலைக்கு செல்வதற்கான முயற்சியில் அந்த ஒரு துன்பத்தில் ஈடுபட்டு இருக்கின்றன இல்லையா? அதைத்தான் எல்லா அனைத்து உயிரினங்களின் துன்பமும் வரும், அவனுக்குள்ளே வருகின்றன. ஏன்னா ஒரு மேட்டரில் கூட அவன் அன்பை காண்கின்றான், அன்பை செலுத்துகின்றான். அது கொடுக்க, அது முன்னேறுன்ற அந்த உணர்வை அவன் புரிந்து கொள்கின்றான். அதனையும் அவன் முன்னேற்றி கொண்டு வர வேண்டும். அவன் கதவங்களை தட்டுவதோடு இதயத்தினுள்ளும் வாசம் செய்யும். உள்ளே வரவான்னு கேட்டு உள்ளே வந்துட்டு உள்ளே உட்காந்துருக்கேன். ஏன்னா அதன் துயர் தீர்க்கப்பட வேண்டிய அளவுக்கு வேறு யார்கிட்ட போக முடியும்? இறைவன்கிட்ட தான் போக முடியும். எல்லாவற்றாலும் இறைவனிடத்தில் தான் சென்று முறையிட்டு தீர்வை பெற முடியும். ஆகவே அவன், நீ சொல்லிருக்கியா, சரி உன்னுடைய துன்பத்தையும் நான் வச்சுக்கிறேன், இதை நான் மாற்றணும், எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் வைத்து கொண்டு இதயத்துக்குள்ளே அவன் வைத்து போற்றி பாதுகாத்து அதனையும் முன்னுக்கு கொண்டு வர, உயர்த்தி கொண்டு வர பாடுபடுகின்றான். அனைத்தின்பாலும் அவன் கொடும் அந்த இரக்கம் அச்சம் தரும் நாணென பிணைக்கக்கூடும். அது என்ன செய்கின்றதான், எல்லாத்துக்கிட்டையும் அவன் வச்சிருக்கான் இரக்கம்.
ஓ ஐயோ அந்த கல் கேட்டதே, நான் அடுத்த நிலைக்கு போகணும்னு கேட்டதே, ஓ இந்த செடி கேட்டதே, இந்த மரம் கேட்டதே, இந்த மலை கேட்டதே அப்படின்னு எல்லாமே கேட்கும் பொழுது அவன் எல்லாவற்றையுமே அவற்றின்பால் இரக்கம் கொள்கின்றான். நான் அதையும் முன்னேற்றி கொண்டு வர வேண்டும் சொன்னான். அப்போ என்ன செய்கின்றது, எல்லாமுமே அவனுக்குள்ளே பிணைக்கப்பட்டு விடுகின்றன. ஒரு வில்லை கட்டுறதுக்கு வந்து ஒரு நாண் 2 நுனி இருக்குது. ஒரு வில்லு நமக்கு தெரியும், ஒரு கழி இருந்ததுன்னு சொன்னால் 2 எண்டையும் வந்து ஒரு நாண் வச்சு கட்டி அதை வளைத்து நம்ம வில்லா பண்ணுறோம். இப்போது இறைவனார்ன்றது பாருங்கள், மேலே இருக்கிற நுனி, நாம் மனிதன் கீழே இருக்கின்றோம். இந்த 2ஐயும் எது இணைக்கின்றது, அந்த துன்பங்கள் இணைக்கின்றன. எல்லாவற்றையும் அந்த துன்பங்கள் இறைவனோடு நம்மை இணைப்பதற்கு துன்பங்கள் உதவி செய்கின்றன. நம்ம நிறைய இப்படி உள்ள போனோம்னு சொன்னால் சாவித்திரியிலேருந்து அளவிட முடியாத பொக்கிஷத்தை அள்ளி கொண்டு வரலாம். அவ்வளவு அர்த்தங்கள் அதில் இருக்கும். அது அச்சம் தரும் நான் என்ன, ஏன் வந்து அச்சம் தரணும், ஏன் வந்து இது பண்ணணும்? A dreadful cord of sympathy can tie all suffering. A dreadful, நமக்கு அச்சம் தருகின்றது, அவனுக்கு அச்சம் தரல. உயிரினங்களுக்கு அச்சம் தரக்கூடியதாக அந்த நான் அமைந்த அந்த நடுவில் கட்டியிருக்கிற கயிறு, அந்த துன்பத்தின் மூலம்தான் உயிரினங்கள் மேலே ஏறி செல்கின்றன, இறைவனை நோக்கி செல்கின்றன. எல்லா துயரங்களையும் அவனின் ஒரே துன்பமாகவும் அனைத்துலகின் வாதனையும் அவனுக்கே சொந்தமானதாகவும். ரொம்ப அருமையான ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்டது இது. இதில் இந்த வரிகளை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த எல்லா வரிகளையுமே, இந்த 346லேருந்து 353 வரிகளையும் பார்க்கும் பொழுது, லைஃப் டிவைனில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோமே, த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த ப்ராப்ளம், அதில் வேறு 8வது பேராகிராஃபில் பகவான் இங்கே வந்து அதை சொல்லியிருக்காரு. Sachidananda of the Vedanta is one existence without a second. All that is He. If then evil and suffering exist, it is He that bears the evil and suffering in the creature in whom He embodied Himself. அப்புறம் வேறு கருத்துக்கள் வருது. தென் த ப்ராப்ளம் சேஞ்சஸ் என்டையர்லினா வேறு பகவான் வந்து அதை எடுத்துக்கொண்டு போகின்றார். ஆனால் இந்த கருத்து வந்து ரொம்ப முக்கியமானது, அருமையானது. ஏன் அவன் சஃபர் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, he that bears the evil and suffering in the creature in whom he embodied himself. அவனே இங்கே வந்து அவைகளாக வந்திருக்கின்றான். அப்போ வந்திருக்கும் பொழுது அவன் தான் அதை தாங்கினான். நானாக தாங்கின்றேன், எனக்கு வர்ற துன்பத்தை நானாக தாங்கி கொண்டிருக்கின்றேன், எனக்குள்ளே இருக்கின்ற இறைவன் தானே தாங்கி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இறைவன் கொடுத்த துன்பங்கள் எல்லாம் அவனே சால்வ் பண்ணிப்பான்னு வந்துடுவோம். நம்ம சால்வ் பண்ணணுன்றதே இல்லை. நான் இதுக்கு அந்த ப்ராப்ளத்தை என் கையில் எடுத்துக்கொண்டு நான் சால்வ் பண்ணணும் தேவையில்லை. அவன் கொடுத்தான், அவனே உள்ளே உட்காந்துருக்கான், அவனே பார்த்துப்பான். ரொம்ப சிம்பிளாக போயிடும். வேதாந்தம் சச்சிதானந்தம் என்று வர்ணிக்கும் இறைவன் இத்தகையவர் அல்ல. அவர் ஒன்றே ஆனவர், இரண்டாவது அற்றவர். இப்பிரபஞ்சம் அனைத்தும் அவரே. எனவே வேதனையும் துயரமும் இவ்வுலகில் உள்ளதென்றால் அந்த வேதனையும் துயரத்தையும் சுமப்பவரும் அவரே. ஒரு வேலையாள் வச்சுருக்கேன். அந்த வேலையாள்கிட்ட வந்து நான் சாமான்லாம் வாங்குகிறேன். அதை வாங்கி என்னை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறேன். அவன் தூக்கிட்டு வந்துட்டுருக்கான்னு சொன்னால், நான் திருப்பி அந்த சுமையை பற்றி நான் நினைக்கணுமா? தேவையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இன்னொருத்தட்ட கொடுத்தாச்சு. நான் இங்கே வந்திருக்கேன், அவ்வளவுதான். ஆனால் எனக்குள்ளே வந்திருக்குன்னு என்னுடைய வேலையாள் மாதிரி அந்த இறைவன் எனக்குள்ளே இருந்து கொண்டு என்னுடைய எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு இருக்கின்றான்னா, நான் எஜமானன் மாதிரி நேரம் நடக்க வேண்டியது தான். ஆனால் உண்மையான எஜமானன் நாம் அல்ல. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது. ஆனால் எஜமானனும் அவனே, வேலையாளும் அவனே, சுமையும் அவனே, சுமப்பவனும் அவனே. இத்தனையும் அதில் வருது. இதற்கு இணையான வரிகள் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், சாவித்திரி நான் சொன்ன மாதிரி புக் 1 கேண்டோ 1 லைன்ஸ் 275லேருந்து 281 அதில் பகவான் சொல்லியிருக்கார்.
இது சாவித்திரியை பற்றினது. ஏன்னா நமக்கு தெரியும் சாவித்திரி அவதாரம்னு. அந்த அவதாரம்ன்றதுனால அவள் என்ன செய்கின்றாள், அவளுக்கு எப்படி வந்ததுன்றத இங்கே பகவான் பின்னால் வருகின்ற இந்த கேண்டோவில் காட்டியிருப்பதை நாம் முன்னாலேயே பார்க்கின்றோம். Her spirit opened to the spirit in all. Her nature felt all nature as its own. Apart, living within, all lives she bore. Aloof, she carried in herself the world. Her dread was one with the greater cosmic dread. Her strength was founded on the cosmic might. தி யூனிவர்சல் மதர்ஸ் லவ் வாஸ் ஹர்ஸ். அப்படியே இருக்கா, நீங்கள் எடுத்து பாருங்கள், அப்புறமா எடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் இருக்கிற அவசரத்தில் பார்க்க முடியாது. இதே கருத்து இப்போ நம்ம பார்த்த வரிகளுடைய கருத்து இங்கே அப்படியே வந்திருக்கு. பகவான் முதல்லையே சொல்லிட்டார். சாவித்திரி அவதாரன்றத காமிச்சிட்டார். அதுதான் நான் சொன்னேன், அந்த கேண்டோ 1ல் இல்லாததுவே இல்லைங்க. அவ்வளவு அத்தனையும் புழிஞ்சு கொடுத்துருக்கார் பகவான் எல்லாவற்றையுமே. அதுக்கேற்ற மாதிரி கடைசியில் வரும்பொழுது அந்த துயரத்தை அவள் தாங்க வேண்டும்னு தான் அவர் சொல்வார். இது எல்லாமே அந்த முதல் கேண்டோலேயே பகவான் காட்டிவிட்டு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 விவரித்து காட்டிக்கொண்டே போகின்றார். அதனுடைய தமிழ் வரிகள். அவள்தன் உயிரது அனைத்துயிர் தமையும் தன்னுட்கொண்டது. அவள்தன் இயல்பு இயற்கை அனைத்தையும் தனதாய் உணர்ந்தது. அப்பால் நின்று உள் உறைந்திடினும் வாழ்வு அனைத்தையும் தன்னுட்கொண்டனள். தனித்திருந்தும் தரணி அதனை தன்னுட் சுமந்தனள். அவள்தன் பீதியும் பிரபஞ்சமா பீதியில் ஒன்றி நின்றது. அவள்தன் வலிமையும் பிரபஞ்ச மகிமையின் அடித்தளம் தன்னில் எழுந்து நின்றது. அப்படியே மாற்றமே இல்லாதபடிக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காரோ பகவான் இங்கே பின்னாலேயும் சொல்லியிருக்கின்றார். இறுதியாக சொல்கின்றார், பிரபஞ்சத்தாயின் பேரன்பதுவே மற்றவள் அன்பெனும் உணர்வாய் மிளிர்ந்ததே. பிரபஞ்சத்தாயின் பேரன்பு அவளுடைய அன்பெனும் உணர்வாக மிளிர்கின்றது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதையே தான் இங்கே மதருடைய 5வது வயதில் இல்லை 6வது வயது, அந்த வயதில் மதர் அவங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு சின்ன சேரை, எல்லாருக்கும் தெரியும் அது, அதில் உட்கார்ந்து கொண்டு சதா சர்வலம் யோஜனையிலேயே இருப்பார்களாம். அப்போவே அந்த சின்ன இதயத்தில் இந்த உலகத்துக்கான விடுவை காணுன்ற ஒரு எண்ணம் விட்டதுங்க. அந்த ஒரு ஆழ்ந்த எண்ணம்னே சொல்ல முடியாதுங்க, அது ஆழ்ந்த கருத்து, அதுக்கும் மேலே அது சொல்லவே முடியாது. அது அப்போது மதருடைய அம்மா கேட்பாங்களே, என்ன உலகத்து கவலையெல்லாம் நீ தான் தூக்கி சுமக்கிறவ மாதிரி உக்காந்துருக்கே அப்படின்போது அந்த குழந்தை சொல்லுமா, ஆமாம் நான் தான் தூக்கி சுமக்கிறேன். என்ன ஒரு பேரன்பு, என்ன ஒரு காருண்யம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அன்னை நமக்கு கிடச்சிருக்காங்க. நம்ம விடாமல் பற்றி கொள்ளணும் அவங்கள, அவ்வளோதானே ஒழிய வேறு அங்கேயும் இங்கேயும் அலபாயக்கூடாது. இந்த ஒரு சின்ன ஓமையை நான் எப்போவுமே சொல்லுவேன். ஒரு திருவிழா கூட்டம், ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய திருவிழா காமிக்கிறதுக்காக கூட்டின்னு போகிறா. இந்த குழந்தை அம்மா கையை பிடிச்சிருந்தா தொலைஞ்சு போயிடும் கூட்டத்தில். அதுக்காக அந்த அம்மா என்ன பண்ணுறா, தன்னோட கைக்குள்ளே அந்த குழந்தைய கை பிடிச்சி வச்சுக்கிறா. ஆனால் அது வலிக்கிறது அந்த குழந்தைக்கு. இது இங்கேயும் அங்கேயும் திமிர்றது, அம்மா அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும், அம்மா கையிலேருந்து ஓடுறதுக்காக பார்க்குறது. ஆனால் அம்மாவுடைய பிடியானது இறுகி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை ஒரு பெரிய திருவிழா மாதிரி, அது இது எல்லாம் ரங்கராட்டினம் என்ன, பலூன் என்ன, மிட்டாய் என்ன அப்படின்னு எல்லாம் கவர்ந்து இழுக்கும். அப்போ இந்த குழந்தை எங்கேயாவது அந்த கவர்ச்சிக்குள்ளே போயிடுமோன்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுறாளாம், தன்னுடைய கைப்பிடிக்குள்ளே இருக்க பிடித்து வைத்து கொண்டிருக்கின்றாள். அதே மாதிரி தான் நம்ம அதை உணரணும். இந்த வாழ்க்கைன்ற திருவிழா கூட்டத்தில் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடாதபடிக்கு மதர் என்னை பிடிச்சுருக்கா அப்படின்ற ஒரு உணர்வோடு நம்ம இருந்தோம்னு சொன்னால் எல்லாம் துச்சம். ஒன்றதுக்குமே நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அது பயத்துக்கு அந்த வலிக்கான காரணம் சிந்தனைகளும் சூத்திரத்தினுடைய விளக்கத்தில் நான் நேற்றுக்கு படித்து கொண்டு இருந்தேன். ஐயோ அருமையாக இருக்கும். 3 விதம் சொல்லி 4வது விதமும் மதர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. அடுத்து, he meets an ancient adversary force.
He is lashed with the whips that tear the world's own heart. The weeping of the centuries visits his eyes. He wears the blood-glued, fiery centaur shirt. The poison of the world has stained his throat. பழமை காலம் தொட்டு எதிர்ப்பு காட்டுகின்ற ஒருமுகப்பட்ட ஆற்றலை அவன் எதிர்கொள்கின்றான். உலகின் நொந்த இதயத்தை கிழிக்கின்ற மிடார்களால் அவன் கசையடிபட்டான். 100 ஆண்டுகளின் அழுகை ஓலம் அவன் கண்களை நோக்கும். அவன் நெருப்புமிழ்கின்ற சென்டாரின் குருதிதோய் அங்கியை அணிகின்றான். உலகின் விடமனைத்தும் அவன் மிடரை கரைப்படுத்திவிட்டது. இங்கே சென்டாரை பற்றி குறிப்பு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க, படிச்சுக்கலாம். பழங்காலம் தொட்டு எதிர்ப்பு காட்டுகின்ற ஒருமுகப்பட்ட ஆற்றலை அவன் எதிர்கொள்கின்றான். இந்த ஃபோர்ஸ்ன்றது தான் ஒருமுகப்பட்ட ஆற்றல். கேபிட்டல் எஃப் கொடுத்துருக்கிறதுனால எல்லாம் ஒன்று சேர்ந்து வருகின்றன. அவனை நோக்கி இந்த ஆள் காப்பாற்ற போகிறார் உலகத்தை, நம்ம பிடிக்குள்ளே இருக்கிற இந்த உலகத்தை அவர் எப்படி உயரிடங்களுக்கு கொண்டு செல்லலாம், மனிதான்மா எனக்கு உரியது, அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய உரிமையை நான் எப்படி விட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லா அசுர சக்திகளும் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டு விடுகின்றன. அதை அவன் என்ன செய்கின்றான்? எதிர்கொள்கின்றான். பழமை காலம் தொட்டு, இப்போ இருக்கிற நிலையில் இல்லை, ஆதிகாலம் தொட்டு உலகம் தோன்றுவதற்கு முன்பேயே கூட அந்த எதிர்ப்பு காட்டுகின்ற சக்திகள் எல்லாம் ஒன்று கூடி வந்திருக்கின்றன. அவற்றை அவன் எதிர்கொள்கின்றான். உலகின் நொந்த இதயத்தை கிழிக்கின்ற மிளார்களால் அவன் கசையடிபட்டான். மறுபடி அந்த அவதாரங்கள் படுகின்ற துன்பங்களை உலகுக்காக, உலக மக்களுக்காக அவதாரங்கள் படுகின்ற துன்பங்களை பகவான் காட்டிக்கொண்டே போகின்றார். அவ்வளவு துயரங்கள் பட்டுத்தான் இந்த உலகுக்கு விடிமோட்சம் கிடைக்கும். இன்னமும் கிடைக்கல, நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம். இன்னமும் கிடைக்கல, இன்னமும் அதே நிலைமை சொல்லப்போனால் இன்னும் சட்டிலாக போய்கொண்டிருக்கு, சூக்ஷ்மமாக போய்கொண்டிருக்கின்றது. அது எல்லாமுமே பார்க்குறோம். பயோ வெப்பன்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த இதில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள்னு வருது. எத்தனையோ நுணுக்கமாக போய்கொண்டிருக்கின்றது. அந்த எதிர் சக்திகள் என்ன செய்கின்றன? மிகவும் நுணுக்கமாக வேலை செய்து மனித இனத்தை கீழே கொண்டு வருவதற்கே பார்க்கின்றன. அதனால தான் இந்த இடத்துல பழங்காலம் தொட்டு அந்த ஒருமுகப்பட்ட ஆற்றலை அவன் எதிர்கொள்கின்றான், எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. உலகின் நொந்த இதயத்தை கிழிக்கின்ற மிளார்களால் அவன் கசையடிபட்டான். ஏற்கனவே அந்த உலகத்தோட இதயமானது நொந்து போய் இருக்கிறது. எவ்வளவோ துயரங்கள் அதற்கும் மேலும் மேலும் வரும் பொழுது தாங்க முடியாமல் இருக்கின்றது. அவையெல்லாம் எப்படி இருக்கின்ற கசையடி மிளார், அதை புளிய மிளாருன்னு சொல்லுவாங்க. அடித்தா அடி வாங்க வாங்க தோல் கிழிய ஆரம்பிக்கும். அதோட ஒரு எரிச்சல் வரும். அது அந்த அடிபட்டதற்கு மேலே ஒரு எரிச்சல் வந்து கொண்டு இருக்கும். அது மாதிரியான மிளாறுகளால் அவன் கசையடிபட்டான். அதான் அவ்வளவு அடி, மாறி 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 அடி அவனுக்கு. 100 ஆண்டுகளின் அழுகை ஓலம் அவன் கண்களை நோக்கும். இவ்வளவு அடிபட்டாலும் இங்கே இருக்கின்றது எல்லாமுமே, நீ இவ்வளவு துன்பங்களை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கின்றாயே பாரு, இன்னமும் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலமானது, சென்று கழிந்த ஆண்டுகளின் ஓலமானது எங்களுக்கு விடிமோட்சம் தரமாட்டாயா அப்படின்னு சொல்லி அவனை நோக்கி அப்படியே வா, எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்கின்றனவாம். அவன் நெருப்புமிழ்கின்ற சென்டாரின் குருதிதோய் அங்கியை அணிகின்றான். அடுத்த வரியில் வர்றது சிவனாரை பற்றி பகவான் காட்டியிருக்கின்றார். பகவான் எதையுமே விடலை. இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டார். இப்போ சிவனை பற்றி ஒரே வரியில் அழகாக சொல்லி முடித்து விட்டார். அதை பார்க்கலாம். இந்த 357வது வரி, He wears the blood-glued fiery centaur shirt. இந்த ஃபயரின்றது என்ன? அவனுடைய மனிதனுடைய மிக தீவிரமான நெருப்பு போன்ற ஆசைகள்.
இந்த மனிதனுடைய ஆசைகள், அந்த ஆசை தானே அடுத்த கண்ட்ரியை பிடிக்கணும், அடுத்த மனித இனத்தை அழிக்கணும் அப்படின்றதெல்லாம். அது வந்து விடாமல் ஒரு தலைவன் போய்விட்டாலும் அவனுக்கு அடுத்து வருகின்ற தலைவன்ட்டே அதை விட்டுட்டு போகின்றான். இந்த மாதிரி இது பன்னெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆசைகள் எப்படி இருக்கின்றன, நெருப்பு மாதிரி. நெருப்பு தெரியும், ஒன்று கிட்டக்க போனாலே அது பற்றிக்க, அடுத்ததை பற்ற வச்சிடும் அது. அதே மாதிரி இந்த நெருப்பு போன்ற ஆசைகளால் இந்த உலகமானது பின்னப்பட்டு இருக்கின்றது. அந்த ஆடையை கடவுளின் தூதர் அணிகின்றனர். காரணம் நமக்கு தெரியும், அதை நீக்கணும். இவ்வளோ துயரம் இருக்கிறத அங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றதுனால அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சென்ட்ரால்ன்றதை பற்றி முதல்ல கொடுத்துருக்கு. இந்த மனித இனத்துக்கும் விலங்கினத்துக்கும் இடைப்பட்ட நிலையை தெளிவாக காட்டுகின்ற இனம். அது கிரேக்க புராணங்களில் சித்தரிக்கப்படுகின்ற ஒரு விசித்திரமான படைப்பு. அதன் தோற்றம் வந்து மேலே மனித வடிவம் கை இருக்கும், கீழே வந்து இடுப்புக்கு கீழே குதிரையின் கால்கள், அந்த மாதிரி. அதாவது சக்தியும் கொண்டது, உயர் ஞானமும் கொண்டது. இந்த கற்பனை படைப்பு மிக மிக ஆற்றல் கொண்ட இனமாக, மிக தீவிர இயற்கை ஆசைகளை கொண்ட ஒன்றின் உருவமாக சித்தரிக்கப்படுகிறது. இதனுடைய உள்ளர்த்தம் என்ன, இரட்டை இயல்பு கொண்டுள்ள மனிதன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவன்கிட்ட ஞானமும் இருக்குது, இதை செஞ்சால் இன்னதை அடையலான்ற ஞானம் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு குரூரமும் இருக்குது. எதை செஞ்சால் அடுத்தவனை நான் வந்து வீழ்த்த முடியும், அடுத்தவன் மனதில் காயப்படுத்த முடியும், அடுத்தவனை சாகடிக்க முடியும், இவ்வளவுலாம் அவனுக்குள்ளே இருக்குது. குரூரமும் இருக்குது. அதற்கான ஞானத்தையும் அவன் பெற்றிருக்கின்றான். ஆக்குவதற்கு மாத்திரமல்ல, அழிப்பதற்கும் உரிய ஞானத்தை அவன் பெற்றிருக்கின்றான். இதை வந்து ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு அர்த்தமாக என்ன எடுத்துக்கலான்னு சொன்னால், மனித இனத்திற்கு முற்பட்ட வலிமை கொண்ட இனங்கள், அவற்றினுடைய துயரங்களும் இங்கே வந்து இரத்தம் தோய்ந்த ஆடையாக வந்திருக்கின்றது. அவற்றின் வலிகளும் துயரங்களும் இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தமும் வந்து அவன் போத்தி இருக்கின்ற ஆடை மேலே வந்திருக்கின்றது. குருதி தோய்ந்த ஆடை, அவ்வளவு இரத்தக்கரை படிந்தது. அதை அவன் எடுத்து போர்த்தி கொண்டு அதை நீக்க வேண்டும் என்று அவன் பாடுபடுகின்றான். கடைசி வரி ரொம்ப அழகு. The poison of the world has stained his throat. உலகின் விடமனைத்தும் அவன் மிடரை கரைப்படுத்தி விட்டது. இங்கே நமக்கு அந்த கதை தெரியும். எப்படி வந்து 2 தேவர்களும் அசுரர்களும் போரிட்டு கொள்கிறார்கள். எதுக்கு? திருப்பி அமரத்துவம், இம்மார்டாலிட்டிக்காகத்தான். தான் மாத்திரம்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போ அவர்கள் பார்க்கடலை கடைகிறார்கள். முதல்ல வர்றது விஷம். எந்த ஒன்று எடுத்து பார்த்தாலுமே முதல்ல வர்றது தீயது தான் வெளியில் வருது. அந்த தீயதை நீங்கள் முழுங்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் வர்றதையெல்லாம் உங்களுக்கு அனுபவிக்க முடியும். அதைத்தான் இன்னும் யாருமே ஏற்றுக்கொள்ள வரவில்லை. ஐயோ, அழகால விஷமா, எரிக்கக்கூடியது, பட்டாலே தீந்து போகக்கூடியது அப்படின்னு சொல்லி அவன் ஒத்துமே இருக்கல. ஆனால் உலகின் பால் கொண்ட பேரன்பினால் அவன் என்ன செய்கின்றான், அதை எடுத்து தான் விழுங்குகின்றான். அதை ஜெகன்மாதாவால் பொறுக்க முடியல. ஐயோ, இந்த விஷயம் உள்ளே போயிடுதுன்னு சொன்னால் அவருக்குள்ளே இருக்கிறதும் இந்த உயிரினங்கள் தானே. இந்த உயிரினங்கள் அங்கே உள்ளே போய் எல்லாவற்றையும் அழிச்சுட்டா, இந்த விஷமானது உள்ளே போய் எல்லாவற்றையும் அழிச்சுட்டா அப்படின்னு அவளுக்கு ஒரு கருணை வந்து அப்படியே போய் அந்த தொண்டையை பிடிக்கிறாள். பிடிச்ச உடனே அந்த இடத்தோடையே அது நின்று விட்டது. வெளியே கீழே இறங்காதபடிக்கு அங்கேயே நின்று அவனுடைய அந்த தொண்டை பகுதியை நீல நிறமாக ஆக்கிவிட்டது. நீலகண்டன் அவர் வந்து பெயர் பெறுகின்றார். அப்போது உலகை காக்க வருகின்ற அவதாரங்களும் இது போன்ற விஷத்தை அவர்கள் எடுத்து பருகுகின்றனர். போன வாரம் பார்த்தோம், கசப்பின் பானத்தை அவர் பருகினார்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு கசப்பு வந்து நிறைந்தது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை அவர்கள் பருகுகின்றார்கள். இப்போ அடுத்தது, in the marketplace of matter's capital, amidst the chafferings of the affair called life, he is tied to the stake of a perennial fire.
He burns on an unseen original verge that matter may be turned to spirit stuff. He is the victim in his own sacrifice. சடமதன் மூலதளத்தின் வாணிபப் பகுதியிலே வாழ்வு எனப்படும் கொடுக்கல் வாங்கல்களாகிய நிகழ்வுகளுக்கு இடையே அவன் நிலைத்திருக்கும் நெருப்பு கம்பத்தோடு கட்டப்பட்டிருக்கிறான். காணவேலா மூலப்படிவ விளிம்பினில் அவன் எரியுறுகின்றான். தெய்வதத்தின் சாரமாக அந்த அச்சேதனம் மாறக்கூடுமென்று அவனே அவன் ஆற்றுகின்ற வேள்வியின் பூரணாகுதி. இங்கே அவன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இறைதூதர் அவதாரங்கள். சடமதன் மூலதளத்தின் வாணிபப் பகுதியிலே வாழ்வு எனப்படும் கொடுக்கல் வாங்கல்களாகிய நிகழ்வுகளுக்கு இடையே. இந்த 359 366 முதல் 2 வரிகளுக்கு இங்கே பகவானுடைய ஈக்குவல் லைன்ஸு பேஜ் 19 அதாவது இங்கே இஷ்யூ கேண்டோ 2 லைன்ஸ் 299 305 வரைக்கும் பகவான் இங்கே கொடுத்துருக்கார். முதல்லையே காட்டியிருக்கின்றார், மறுபடியும் இங்கே காட்டப்படுகின்றது. இந்த சாவித்திரி பண்ணுறா இது என்னன்னு சொன்னால், இது அவதாரம்னு சொல்லியிருக்கா இல்லையா, இந்த அவதாரம் சாவித்திரின்றதை காமிக்கிறது நமக்கு முதல்லையே தெரிகின்றது. இதெல்லாம் படிக்கிறதுனால அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்ல வந்திருக்கோம். நாரதர் அவங்க அம்மாவுக்கு காட்டுறதுக்காக சொல்லியிருந்தார். ஆனால் முதல்லையே பகவான் இங்கே காட்டியிருக்கின்றார். 299வது வரியிலேருந்து 305வது வரி வரைக்கும். A work she had to do, a word to speak, writing the unfinished story of her soul in thoughts and actions graved in nature's book. She accepted not to close the luminous page, cancel her commerce with eternity, or set a signature of weak assent to the brute balance of the world's exchange. இங்கேயும் அந்த காமர்ஸு எக்ஸ்சேஞ்சு எல்லாத்தையும் பகவான் கொண்டு வந்திருக்கின்றார். அவள் அதுக்காக தயங்கிடலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் காட்டுகின்றார். அதற்கு இணையான தமிழ் வரிகளை நான் சொல்கிறேன், அதையும் படிக்கிறேன். அவளுக்கென பணி ஒன்று உண்டு, அவளுக்கென ஒரு சொல்லுண்டு, எண்ணமும் செயலும் பொறிக்கப்பட்ட பிரகிருதியின் நூற்சுவடி தன்னில் தன் ஆன்மாவின் முடிவுறா கதையினை எழுதும் அவளும் ஜொலிக்கும் அவ்வேட்டினை முடித்திட ஒப்பினாளில்லை. இவ்வையத்து பண்ட மாற்றுதலின் பண்பிலா இருப்பு நிலைக்கு தீனமாய் கையொப்பமிடவும் இசைந்தாளில்லை சொல்லிட்டார். அதை அந்த புக்கில் அவள் கையெழுத்து போடுறதுக்கு தயாராக இல்லை, அதை முடிக்கிறதுக்கு விரும்பலை. ஆமாம், நானும் ஒரு மனித பிறவியாக தான் வந்திருக்கேன், இப்படியே என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொண்டு போகின்றேன் அப்படின்னு அது சொல்லலை. அந்த எக்ஸ்சேஞ்ச் இட்டர்னிட்டியோடு இருக்கிற அந்த காமர்ஸ் வாணிபத்தில் அவள் அதை கேன்சல் பண்ணிட்டு போகிறதுக்கு விரும்பலை. மேற்கொண்டு அதை எதிர்கொண்டு சத்தியவானுடைய மரணத்தின் மூலம் அதை வெற்றி கொள்ளவும் நினைக்கின்றாள், முடிவு செய்கிறாள். அது இந்த இடத்துல பகவான் இன்னும் தெளிவாக காட்டியிருக்கின்றார். அவர்கள் அவதாரங்கள் செய்ய வேண்டிய வேலை அது ஒன்று என்று. சடமதன் மூலதளத்தின் வாணிப பகுதியிலே வாழ்வு எனப்படும் கொடுக்கல் வாங்கல்களாகிய நிகழ்வுகளுக்கு இடையே இதுக்குள்ளே தான், ஏன்னா மனிதனாக வந்து விட்டார்கள் அந்த அவதாரங்கள். ஆகவே அவர்களும் இதை நடத்த வேண்டியிருக்கின்றது. அவன் இந்த இறைத்தூதர் நிலைத்திருக்கும் நெருப்பு கம்பத்தோடு கட்டப்பட்டிருக்கின்றான். இந்த நெருப்பு கம்பம் எது? துயரங்கள், வலிகள். அதோடு அவன் பர்மனண்ட்டாக இருக்கான், எப்பொழுதுமே அதில் கட்டப்பட்டு இருக்கின்றான். அதே மாதிரி இந்த காணவேலா மூலப்படிவம்ன்றது எது? மனிதர்களால் காணப்பட முடியா பரமான்மா. அந்த வில்லை பற்றி நம்ம அருமையான ஓமையாக பார்த்தோம், அது உருவகமாக பார்த்தோம். ஒரு நுனியில் மனிதன் இருக்கின்றான், அடுத்த எண்டில் இறைவன் இருக்கின்றான் இல்லையா? அந்த காண முடியா மூலப்படிவம் அங்கே மேலே இருக்குது. அந்த இதில் அவன் அது ஒரு கம்பமாக இருக்கின்றது. அதில் துயரத்தால் அவன் கட்டப்பட்டு இருக்கின்றான், அவன் எரியுறுகின்றான், துயரங்களால் அவன் வருத்தப்படுகின்றான், கஷ்டப்படுகின்றான்.
தெய்வதத்தின் சாரமாக அந்த அச்சேதனம் மாறக்கூடும் என்று. எதுக்காக? அடுத்த வரியில் அங்கே சொல்ல இருக்கேன். இதை மேலே வச்சும் படிக்கலாம். தெய்வதத்தின் சாரமாக அந்த அச்சேதனம் மாறக்கூடும் என்று அவன் நிலைத்திருக்கும் நெருப்பு கம்பத்தோடு கட்டப்பட்டிருக்கின்றான். காணவேலா மூலப்படிவ விளிம்பினில் அவன் எரியுறுகின்றான். இப்படியும் நம்ம படிக்கலாம். இந்த மொழியாக்கம் கருதி நான் அப்படியே கொடுத்துருக்கேன். தெய்வதத்தின் சாரமாக, அதாவது மனித வாழ்க்கையானது தெய்வீக வாழ்க்கையாக அச்சேதனம் இந்த மேட்டரானது மாற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் மேட்டர் கேபிட்டலில் கொடுத்துருக்கார் பாருங்க. ஸோ மாறக்கூடிய ஒன்று, தெய்வத்தின் ஒரு கூறு இந்த மேட்டர் அப்படின்னு தான் அர்த்தம். அது மாறக்கூடும்ன்று அவன் இருக்கின்றான். அவனே அவன் ஆற்றுகின்ற வேள்வியின் பூரணாகுதி. இந்த அவதாரங்கள் தம்மை முற்றிலுமாக தாம் செய்கின்ற யாகத்தில் முற்றான முடிவாக தம்மையே ஈந்து விடுகின்றனர். இந்த துயரத்தை, இந்த சத்தியவானுடைய மரணம்ன்ற ஒன்றை சாவித்திரி தான் ஏற்றுக்கொள்கின்றாள். நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியும். என்னன்னு கேட்டால், சத்தியவான் இருந்து மரணத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு பிறவி அவன் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கான். ஆனால் அவன் இறந்து போக போகிறான்றது 1 வருஷத்துக்கு முன்னாலிருந்தே தெரிந்து கொண்டு அவனோட வாழ்ந்து இருக்கணும்னு சொன்னால் என்ன ஒரு மன துணிவு அந்த பெண்மணிக்கு இருந்திருக்கணும், அந்த தெய்வத்துக்கு இருந்திருக்கணும். அது கடைசியில் என்ன செய்கின்றாள்? தன்னையே ஆகுதியாக கொடுக்கின்றாள். அந்த இடத்துல அந்த 1 வருட காலமும் சத்தியவான் மரணிக்கின்ற நாள் வரையிலும் அவள் அந்த கானகத்தை, அந்த ஹெர்மிட்டேஜை விட்டு வெளியில் போகவே இல்லை, அங்கேயே இருக்கா. ஆனால் அந்த ஒரு நாள் வரும் பொழுது அவள் தன்னையே ஆகுதியாக கொடுத்து சத்தியவானோட போய் அவனுடைய உயிரை ஆன்மாவை மீட்டு கொண்டு வருகின்றாள். அதான் தன்னையே முழுமையாக. அவளுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அது சாதாரண மனித பிறவியாக. ஆனால் அவளுடைய தெய்வ அவதாரம்னு பார்க்கும் பொழுது அறிந்திருக்கக்கூடும். ஆனால் பகவான் அங்கே சொல்லலை. ஏன்னு கேட்டால் அவன் மனித பிறவி எடுத்து வந்திருக்கின்றாள். அந்த மனித பிறவி எடுத்து வந்ததற்குரிய எல்லா கோலங்களையும், எல்லாவற்றையும், எல்லா குணாதிசயங்களும் அவள் பூண்டு கொண்டிருக்கின்றாள். அதனால்தான் அவள் அந்த 364 நாட்களும் அங்கேயே இருந்துவிட்டு கடைசியாக அந்த ஒரு நாள் அவனோடு செல்கின்றாள். எவ்வளோ ஒரு பெரிய தியாகம்னு பார்க்கணும். அவள் அரசகுமாரியாக இருந்தவள் எல்லாவற்றையும் துறந்து விட்டாள். இங்கே வாழ்கின்றாள். மிக எளிமையான வாழ்க்கை. அதுலேயும் அந்த பார்க்கணும். அந்த இதில் கேண்டோவில் பார்க்கும் பொழுது அவள் எப்படி உள்ளுக்குள்ளே எல்லாவற்றையும் வைத்து கொண்டு வெளியில் புன்னகையோடு, இவளுக்குள்ளே இப்படி ஒரு துன்பம் இருந்திருக்குமான்னு மற்றவர்கள் கேட்டாங்கன்னா யோசிக்கிற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு இன்பத்தோடு புன்முறுவல் பொருந்திய முகத்தை காட்டியவாறு அவள் வேலை செய்ய வேண்டியதான். ஆனால் உள்ள அப்படியே அனன்று கொண்டிருக்கின்றது. நம்ம பார்த்தோமா இல்லையா? உள்ளே அனல், போராட்டம் அப்படின்னா பார்த்தா அத்தனையும் அவளுக்கு உள்ளே இருக்கின்றது. சாவித்திரி ஒரு அவதாரன்றதுல சந்தேகமே கிடையாது. அது அதைத்தான் பகவான் குறியீடாக இங்கே காட்டியிருக்கின்றார். அவதாரமாக சாவித்திரி இந்த உலகத்தை உய்வித்திருக்கின்றாள் அப்படின்றது தான் பகவான் இந்த காவியத்தின் மூலம் எடுத்துக்கொண்டார். தி இம்மார்டல் bound to earth's mortality, appearing and perishing on the roads of time, creates God's moment by eternity's beats. அமரத்துவம் புவியின் இறக்கும் இயல்பில் அவதாரமாக கட்டுண்டு காலமெனும் பாதைகளில் தோன்றுவதும் அழிவதுமாக இறைவனின் கணத்தினை அழிவற்றதின் லயத்திலே உருவாக்குகின்றது. இந்த அவதாரம் செய்கின்ற பணியை பற்றி பகவான் குறிப்பிடுகின்றார். அமரத்துவம் புவியின் இறக்கும் இயல்பில் அவதாரமாக கட்டுண்டு. இங்கே இறைவன் தான் வருகின்றான். முதல்ல பார்த்தோம், இறைவனே இங்கே எல்லாமாக இருக்கின்றான் என்று. ஆக அவன் இங்கே அவதாரமாக கட்டுண்ட பெறுகின்றான். அவன் தன்னை பிணைச்சிக்கிறான். இதோட இந்த உலகத்தோட அவன் தன்னை கட்டிக்கிறான். ஏன்னா இது என்னோடது, நான் தானே படைத்தேன், நான் தானே இதுக்குள்ளெல்லாம் இருக்கேன். அதனால நான் இங்கே பிறந்தேன்னு சொன்னால் இறக்கணும், அதுக்கு நான் தயார். மார்டாலிட்டி, இறப்புக்கு உட்பட வேண்டும், அதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி அவன் வருகின்றான்.
காலமெனும் பாதைகளில் தோன்றுவதும் அழிவதுமாக. டைம் கேபிட்டல் கொடுத்துட்டார். அவன் அந்த காலம் வந்து இப்போ காலம்தான் இல்லாமைக்கு பண்ணணும், நம்ம இட்டர்னலாக பண்ணணும். டைம்ன்றதுக்குள்ளே நம்ம மாட்டின்னு இருக்கோம். இதை வந்து நம்ம வந்து மாற்றணும். அதை அவன் என்ன அவதாரங்கள் காலமெனும் பாதையில் தோன்றுவதும் அழிவதுமாக. மனிதனாக வந்ததுனால அழிய வேண்டியிருக்கின்றது. அழிவதுமாக என்ன செய்கிறதா? அதை இறைவனின் கணத்தினை அழிவற்றதன் லயத்திலே உருவாக்குகிறது. இறைவன் தோன்றும் நேரத்தை காலத்துக்கு உட்படாமல் இருப்பதில் அவர்கள் உருவாக்குகின்றனர், உருவாக்க முயல்கின்றனர். இந்த இறைவன் வந்து அவதாரமாக இங்கே வந்து கட்டுண்ணப்படுறான். அதால் என்ன செய்கின்றான்? தன்னுடைய கணத்தினை, தெய்வீகத்தை இந்த அழிவற்றதன் லயத்திலே, அழியக்கூடியது காலத்தில் அங்கே வந்து இருக்கின்றது, மார்டாலிட்டியாக வந்து விட்டது, அதை அழிவற்ற லயத்தில் உருவாக்குகின்றது. லயம் அப்படியே அந்த ஒரு பீட்ஸில் ஒரு பாட்டுன்னு சொன்னால் வந்து ஒரு தாளம் அந்த லயத்தில் இருந்தால் தான் அந்த பாட்டு வந்து ரசிக்க முடியும். எதுக்குமே ஒரு வந்து லயம் இருக்கணும், ஒரு ரிதம் வந்தது இருக்கணும். அதில் இருந்து செல்லும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும் அது. அதனால தான் வந்து இங்கே வந்து அது அழிவற்றதன் லயத்திலே உருவாக்குகின்றது. யார்? அவதாரங்கள். He dies that the world may be newborn and live. Even if he escapes the fiercest fires, even if the world breaks not in a drowning sea, only by hard sacrifice is high heaven earned. He must face the fight, the pang, who would conquer hell. உலகு புதிதாய் பிறக்கவும் அதிலேயே வாழவும் அவன் இறக்கலாம், இறக்கவும் கூடும். அவன் கொடும் தீயினின்று தப்பித்து விட்ட போதிலும், உலகு உள்ளூர மாற்றமுறாத போதும், மூழ்கடிக்கும் ஆழி போன்றிருப்பினும், மிக கடினமான தியாகத்தின் மூலமே உயர் ஸ்வர்க்கம் கைவரப்பெறுகிறது. யாரால் நரகினை வெல்ல இயலுமோ அவனே போரை வலியை எதிர்கொள்ளல் வேண்டும். முத்தாய்ப்பாக முடிச்சிட்டார். யாரால் நரகத்தை வெல்ல முடியுமோ அவன்தான் இந்த மாதிரியான போரையும் வலியையும் எதிர்கொள்ள வேணும். நம்மளாலெல்லாம் முடியாது, ஒன்னாலையும் என்னாலையும் முடியாது. அந்த அவதாரங்கள் எடுத்துக்கொண்ட பணியை அவர்கள் முடிக்கப் போகிறார்கள், காத்து கொண்டிரு. அவ்வளோதான். முதல் லைன் என்ன? He died that the world may be newborn and live. உலகம் வந்து புதிதாக பிறக்கணும். இப்போ இருக்கிற உலகத்திலிருந்து புதியதொரு உலகு எழ வேண்டும், பிறக்க வேண்டும். அதற்காக அவதாரங்கள் இறக்கின்றார்கள். அவன் இறக்கலாம், அவன் வாழ்கின்றான், இறக்கவும் வேண்டும். இவ்வளவும் வருது அதில். அது அவன் இறந்துபட்டு தன்னுடைய வாழ்நாளையும் தன்னுடைய ஆன்மாவையும் பூர்ண ஆகுதியாக கொடுத்து இங்கே உலகை புதிதாக பிறக்கச் செய்ய வேண்டும். அவன் கொடுந்தீனின்றும் தப்பித்து விட்ட போதிலும், உலகு உள்ளுரா மாற்றமுறாத போதும், மூழ்கடிக்கும் ஆழி போன்றிருப்பினும், மிக கடினமான தியாகத்தின் மூலமே உயர் ஸ்வர்க்கம் கைவரப் பெறுகிறது. இந்த இடத்துல வந்து கொடும் தீயினின்றும் தப்பித்து விட்ட போதுக்கு வந்து பகவான் வந்து இந்த இடத்துல அந்த ரினைசன்ஸ் வருது இல்லையா யூரோப்பில், இயேசு கிறிஸ்துவோட போதனைகளை வந்து பரப்ப வருகின்றார்கள். அந்த ஜோன் ஆஃப் ஆர்க் அந்த இடத்துல அதை வந்து இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார். மதர் தான் வந்து ஜோன் ஆஃப் ஆர்க்காகவும் பிறந்திருந்தார்கள், அவதாரம் எடுத்திருந்தார்கள்னு கூட ஒரு கூற்று உண்டு. அவர்கள் அப்படிப்பட்ட, நீங்கள் சினிமாலெலாம் பார்த்துருந்துருக்கலாம், அதை அப்படியே அதில் நிறுத்தி அந்த இதில் கட்டி கம்பத்தில் கட்டி ஜோன் ஆஃப் ஆர்க்கில் சுற்றி நெருப்பை எரிய விட்டு அப்படியே உயிரோடு அவர்கள் வந்து வாட்டி இருப்பார்கள். அந்த மாதிரி அதிலிருந்து தப்பி விட்ட போதிலும் ஒருவேளை அந்த மாதிரியான துன்பத்தை அனுபவிக்காமல் இருந்தால் கூட, ஆனால் அப்படிப்பட்ட துன்பம் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். வெளிப்புறமாக இல்லை, உட்புறமாக. உலகு உள்ளுர மாற்றமுறாத போதும், இந்த உலகானது இவ்வளவுலாம் செஞ்சோம் மாறலன்றதுக்காக அவர்கள் வந்து அதை கைவிட்டு விடவில்லை.
மறுபடி அவதாரங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். மூழ்கடிக்கும் ஆழி போன்றிருப்பினும், ரொம்ப கடல் மாதிரி போட்டு உள்ள இழுத்து கொண்டு போனாலும் எதிர்க்கின்ற சக்திகள் அவர்களை கீழே இழுத்து கொண்டு போக வேண்டும் என்று முயற்சி செய்த போதிலும் மிக கடினமான தியாகத்தின் மூலமே உயர் ஸ்வர்க்கம் கைவரப்பெறுகிறது. Only by hard sacrifice is high heaven earned. மிக உயர்ந்த கடினமான தியாகம் செய்துதான் இங்கே சொர்க்கத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பகவான் சொல்கின்றார், யாரால் இதை செய்ய முடியும்? யாரால் நரகினை வெல்ல இயலுமோ அவனே போரை வலியை எதிர்கொள்ளல் வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் இந்த வலியையும் இந்த போரையும் எதிர்க்கணும். நம்மகிட்டே அந்த பலம் இருக்குது, அதுக்காக நம்மகிட்ட இல்லாதக்கு இல்லை. நம்ம அளவில் வருகின்ற துன்பங்களை எல்லாம் நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற உள் அர்த்தமாக நான் நினைக்கின்றேன். என்ன இந்த ஒரு சிறு துயரை சிறு வலியை தாங்கி முன்னேற முடியும்? இது ஒன்றுமே இல்லை. அன்னை இதன் மூலம் எனக்கு பாடத்தை கொடுக்கின்றார்கள், இதை தாண்டி நான் செல்வேன் அப்படின்ற ஒரு முயற்சியும் ஒரு எண்ணமும் நமக்கு ஒரு சங்கல்பமும் இருந்ததுன்னு சொன்னால் நம்மால் எந்த வழியையும் எதிர்கொள்ள முடியும். இதோட இன்றைக்கு மீட்டதை முடிச்சுப்போம்.